திருமணம் பொருத்தம் பாருங்க, ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு எது ஒத்து வருதோ அமைச்சுக்குங்க. ஆனால் அழகா சொல்லுங்க, இந்த ராசி இந்த நட்சத்திரம் இதில் தான் உங்களுக்கு பொண்ணு அமையும், இதில் தான் மாப்பிள்ளை அமையும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, புரியுதுங்களா? உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும், அந்த ராசி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஐயா நீங்க என்ன லக்னம்? மிதுன லக்னத்துக்கு 7வது லக்னம் எதுங்க? தனுசு. தனுசுல மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், தனுசுடைய ராசி. உங்க மனைவி என்னங்க? என்ன நட்சத்திரங்க? உங்களுடைய மிதுன லக்னம் 7ஆம் இடத்துல மூலம், பூராடம், உத்திராடம், குருவுடைய நட்சத்திரம். இந்த அமைப்பில் இருந்தால் யோகம். நீங்க ராசி தப்பா சொல்றீங்க, விட்டுருங்க. சரி, அடுத்து மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் எதுங்க? உங்களுடைய லக்னம் என்னங்க? சரி, உங்களுடைய லக்னம் துலாம். கன்னி லக்னமா? 7ஆம் இடம் மீனம். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சரிங்களா? இந்த 3 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தில் தான் உங்களுக்கு மனைவி அமைஞ்சா யோகம். உங்க மனைவி என்ன ராசிங்க? இதுவும் செட் ஆகாது. சொல்லுங்க. அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்னங்க? உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரங்களா? உங்க மனைவி உங்களுக்கு சோறு போடுதா? யோகமா இருக்கா மனைவிக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம்? ஐயா, உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்துடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு மனைவி அமைஞ்சா யோகம். பிரியாம இருப்பீங்க. கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் வரும். யோகம் இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யோகம் இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யோகம் இல்லை. உண்மையா? இங்க வாங்க, அதான் இங்க வாங்க, மேல வாங்க. அதாவது திருமணத்துக்கு அப்புறம், நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என் மனைவியால யோகம் இருக்கா? இல்ல, யோகமே இல்ல. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த சூட்சுமமே எனக்கே தெரியும். இப்படி அமைச்சுக்கிட்டா உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் இல்லைன்னா யோகம் இல்லை. நான் தான் சொல்லிட்டுல. அந்த நட்சத்திரம் அந்த கிரகத்தில் கட்டிக்குங்க. உங்களுக்கு யோகம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இனிமேல் வரவங்களை கொஞ்சம் காப்பாத்திக்கங்க. இருங்க இருங்க, இதே மாதிரி தான் 5ஆம் பாவகம். சரிங்களா? இப்போ ஒரு லக்னம், என்ன லக்னங்க சொல்லுங்க? கும்ப லக்னத்துக்கு 5ஆம் பாவம் எதுங்க? மிதுனம். மிதுனத்தில் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தில், அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் அல்லது அந்த ராசிக்கு உண்டான கிரகத்துடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? உங்க குழந்தைங்க மூத்த குழந்தை எத்தனை? மேரேஜே ஆகலையா? அப்புறம் எது கேட்குறீங்க? 5ஆம் பாவகத்துக்கு கேளுங்க. 5ஆம் பாவகம் சொல்லுங்க. உங்க லக்னம் என்னங்க? உங்க லக்னம்
அதுதான் தெரியுமா? லக்னம் தெரியாதுங்களா? சரி அக்கா, உங்கள் லக்னம் சொல்லுங்கள். லக்னம் தான் நான் கேட்டேன். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 5ஆம் பாவம் எது? கடகம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். வாங்க சொல்லுங்க, இங்க வாங்க. அந்த புல்ல வளர வளர உங்களுக்கு யோகம். சரி, 2வது பொண்ணு. சரி, பையன் நட்சத்திரம் என்ன? உத்திராடம். உத்திரம் இருக்கு, உத்திராடம். சரி, இப்போ பாருங்க, அந்த புனர்பூச நட்சத்திரம் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே. அப்ப உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு 5ஆம் இடம் கடகம். கடகத்தில் புனர்பூசம் இருக்கு, பூசம் இருக்கு, ஆயில்யம் இருக்கு. அப்ப புனர்பூசம்னா குருவோட நட்சத்திரம் 3, சனி பகவானோட நட்சத்திரம் 3, அடுத்து புதனுடைய நட்சத்திரம் 3. சரிங்களா? இந்த 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருந்தால், அதாவது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 3 கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்தால் உங்களுக்கு யோகம் அந்த குழந்தையால். சரி, 2வது அந்த கடகராசிக்கு உண்டான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு யோகம். சரி ஐயா, ராசி இல்லை, லக்னமாவது இருக்கா? பலம். சரிங்களா? இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அப்பாவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தையே தீர்மானம் பண்ணுது உங்கள் கணவர் யார், உங்கள் மனைவி யார், உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க யார், உங்கள் அப்பா யார், உங்கள் பாட்டை யார் அப்படின்னு சொல்கிற ஜாதகமே உங்கள் ஜாதகம். அப்போ உங்கள் லக்னத்தை வச்சு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ மனைவியை சொல்லியாச்சு, குழந்தைகளை சொல்லியாச்சு, அதுக்கடுத்து என்ன? தொழில். உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் பாவகம், அதில் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காரக தொழிலை சூப்பராக செய்வீங்க, அந்த ராசிக்கு உண்டான காரக தொழில் சூப்பராக செய்வீங்க. வேறு தொழிலில் போனீங்கன்னா உங்களுக்கு பல கோடி முதல் போட்டால் லாஸ் தான். நான் அங்கெல்லாம் வரல, எங்களுக்கு 9 கிரகமே வேண்டாம், உங்கள் லக்னம் தான். லக்னம் தான் உங்களை தீர்மானம் பண்ணுது. இன்னாருக்கு இன்னாரு பையன், இன்னாருக்கு இந்த அம்மாவுக்கு பையன், இந்த இவருக்கு பையன். அப்பா பேர் என்னங்க? சண்முகத்துக்கு பையன். அம்மா பேர் சித்ராவுக்கு பையன். ஓகேவா? அப்போ இதை தீர்மானம் பண்ணுறது உங்கள் லக்னம் தானே. லக்னத்தை போட்டதுக்கப்புறம் தானே 9 கிரகத்தை போடுறோம். சரிங்களா? உங்களுடைய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தீர்மானம் பண்ணதே உங்களுடைய லக்னம் தான். அனைத்து பாவகத்தையும் இயக்கிறது என்னங்க? 12 பாவகம். இதுதான் உங்களுக்கு 12ஆம் பாவகம், இதுதான் 11ஆம் பாவகங்கிறது இயக்கிறது லக்னம் தான். அப்போ இந்த லக்னம் நின்றது தான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய பலன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த எண்ணெய் என்னைக்கு வச்சுங்க, என்ன பேர் என்னன்னு பார்த்தீங்களா? அது சமஸ்கிருதம் தானே. நமஸ்காரங்கிறது சமஸ்கிருதமா? பத்தியோட வடிவில்லைங்க. நமஸ்காரங்கிறது நமஸ்காரம் வாங்க. சரிங்களா? இதை பேர் வச்சு கொடுத்து நான் தான். யாராச்சும் வாங்கினீங்களா? என்ன இது எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்களா? 5 வகையான எண்ணெய். இந்த 5 வகையான எண்ணெயை 5 திரி போட்டு உங்கள் வீட்டில் ஏற்றலாம், உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏற்றலாம். பெரிய விளக்காக இருக்கும். 5 திரி போடணும், இந்த 5 வகையான எண்ணெய் ஊற்றணும். பஞ்சமி திதி அன்னைக்கு இதை செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், நோய் நொடி, கடன் பிரச்சனை தீரும். இப்போ இதை வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் முத நாளே நான் சொல்லி வியாபாரம் பண்ணியிருக்கலாமா? இது ஏன்னு கேட்டிங்களா? எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்களா? சிவன்மலையில் 3 எண்ணெய் பாட்டில் வச்சு படித்தாங்களா? நான் இங்கே 3 எண்ணெய் பாட்டில், சின்னது பெருசு போட்டிருக்கேன்னு அதில். அப்போ இந்த எண்ணெய் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரிங்களா?
எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது கொரியர் சார்ஜ் கொடுத்துருங்க. இல்லை வேணுனாலும் வாங்கிக்கங்க, ஜிபேயில் கூட அனுப்பிச்சிக்கங்க. 1 லிட்டர் வேணுமா, 1/2 லிட்டர் வேணுமா, இல்லை 1/4 லிட்டர் வேணுமா வாங்கிக்கங்க. சரி, அடுத்து உங்களுக்கு என்ன திசா புத்தி ஓடுது? குரு திசை ஓடுது, சுக்கிர புத்தி ஓடுது, என்ன திசையோ அல்லது எந்த புத்தியோ இன்னைக்கு கரண்ட்ல அவன் தான் உனக்கு உதவி செய்வான். என்ன திசை? ராகு திசையில் இருக்கிற நட்சத்திரக்காரன் அல்லது ராகு திசைக்காரன் அல்லது ராகு புத்திக்காரன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு உதவின்னு கேட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. சரி, அடுத்து புதன் திசை. புதன் திசை, புதன் புத்தி அல்லது புதனுடைய நட்சத்திரக்காரன் அல்லது புதனுடைய ராசிக்காரன் உனக்கு நன்மையை செய்வான். இப்போ நான் புதனுடைய ராசிக்காரன், கன்னி ராசிக்காரன், கன்னியா லக்னத்துக்காரன். மாநாட்டில் தலைமையை ஏற்றுனது பூபதிராஜன் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் உங்களை தலைமையை ஏற்றுனேன். இது நான் பண்ணல, இயற்கை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது. தலைமை போட்டு அவங்க வரல, அதனால பூர நட்சத்திரம் சிம்ம ராசியை தூக்கி தலைமையாக போட்டு, இது நான் பண்ணலைங்க, இயற்கையாக அமைஞ்சது. இது உண்மைங்களா? அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரக்காரர்கள், புதனுடைய ராசிக்காரர்கள் அல்லது புதன் திசை புதன் புத்திக்காரர்கள் உங்களுக்கு பேரும் புகழும் சேர்த்துவார்கள். ராகுவோடைய திசை, ராகுவோடைய புத்தி, ராகுவோடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு கரண்டில் உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திசை அந்த புத்தி நட்சத்திரக்காரன் உங்களுக்கு யோகத்தை பண்ணுவான். அவனால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இது எந்த நூலில் இருக்குது, எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல தயார். ஆனால் மூல நூலில் இருக்குது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் போய் பாருங்கள். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்குண்டான புத்தகமும் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணால் சரஸ்வதி மகால் போங்க.